ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள். Let's sing for the glory of God. Let's all give all the glory to Jesus Christ. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. கனமும் உமக்கே, மகிமையும் உமக்கே, மாட்சிமை உமக்கே. உமக்குத்தானே கனமும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, மகிமையும் உமக்கே. உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. துக்கத்தின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. துதியின் ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. துக்கத்தின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. சந்தேக ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. விசுவாச ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. சந்தேக ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. சாந்தமுள்ள ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. சாந்தமுள்ள ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. தயவுள்ள ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. பெருமையின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை.
தயவுள்ள ஆவியால் நிரப்பினி, உமக்கே ஆராதனை. எருமையின் ஆவியை நீக்கினி, உமக்கே ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தந்தி, உமக்கே என்றென்றும் ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தந்தி, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. சங்கீதம் 144 வாசித்து பார்க்கும்போது, உங்கள் குமாரத்திகள் அரண்மனையிலே சித்திரம் தீர்த்த அரண்மனையின் மூளை கற்களை போல இருப்பார்கள். குமாரத்திகளை கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூளைக்கல், அதாவது சித்திரம் தீர்க்கப்பட்ட ஒரு கல். ஒவ்வொரு குமாரத்திகளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஒவ்வொரு குமாரத்திகளும் தாங்கள் ஒரு கல், சித்திரம் தீர்த்தப்பட்ட ஒரு கல். சதமாமேன்னு சொல்லுங்க. ஒரு சித்திரம் தீர்க்கப்பட்ட கல்லுக்கு எவ்வளவு டெக்கரேஷன் கொடுக்க முடியும் சொல்லுங்க? சித்திரம் தீர்க்கப்பட்ட ஒரு கல், அதுல டெக்கரேஷன்ஸ், அதுக்கு மேல ஓவரா ஒரு ஸ்டோன் மேல அதுக்கு மேல அதிகமா நீங்க பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. குமாரத்திகள் என்று சொல்லும் போது எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த ஒரு நிலையில கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குமாரத்திகளை அரண்மனையிலே இருக்கிற பிளேஸ் விளையாடப்பட்டது. ஆனா அதற்கு ஒரு சித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கென்று அழகம் சித்திரம் தீட்டப்பட்டிருக்கிறது. சதம் ஆமென் சொல்லுங்க. குமாரர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. குமாரத்திகள் அரண்மனையில் இருக்கிறார்கள், மூளைக்கற்களாக இருக்கிறார்கள், முக்கியமான இடத்துல இருக்கிறார்கள், சித்திரம் தீர்த்தப்பட்டு அது ஒரே இடத்துல இருக்கிறார்கள். சதமாமின்னு சொல்லுங்க. இது என்ன, நான் கல்யாணம் கட்டி கொடுத்து இன்னொரு குடும்பத்தில் போய் நான் போய் உட்கார்ந்து நான் மட்டும் அப்படி கிடக்கணுமா? செருப்பா? say the blessing, that is the blessing. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? குமாரத்திகளை குறித்து அரண்மனையிலே நீங்க போகிற இடம் ஒரு அரண்மனையை போல இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். சதமாமேன்னு சொல்லுங்க. திருமணம் பண்ணி போகிற இடம் ஒரு அரண்மனையை போல இருக்கும். அந்த அரண்மனையில நீங்க சித்திரம் தீர்த்தப்பட்ட அந்த குடும்பத்துல, சித்திரம் தீர்க்கப்பட்ட கல்யாணம் கட்டி போகிற அந்த குடும்பத்துல சித்திரம் தீர்க்கப்பட்ட ஒரு மூளைக்கல்லை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. மூளைக்கு மூளைக்கல்லே தலைக்கல்லா இட்டு இந்த வேதவசனம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அரண்மனையில் எங்கனைக்குள்ள ஒரு கல் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல ஒரு கல் இருந்தாலும் சரி, அது சித்திரம் தீர்க்கப்பட்டிருக்கிறதுனாலே எல்லாருடைய கண்களும் அதன் மேல் விழும். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சதமாமின்னு சொல்லுங்க. இந்த கல் நடமாடி மார்க்கெட்டுக்கு போய் அங்க போய் இங்க போய் ஊரெல்லாம் சுத்துவதற்கல்ல. சதமாமின்னு சொல்லுங்க. அந்த கல் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருப்பதற்கு. ஆனால் இன்றைய நிலைமையை பாருங்கள். குமாரத்திகள் ஒரு குடும்பத்தில் போய் அங்கு அரண்மனையில் இருந்து பிரகாசிக்க வேண்டியவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை இந்த சாபத்தின் கட்டுகள் கொடுத்து, ஆவிகள் கொடுத்து இன்றைக்கு அவைகளை அந்த அரண்மனையை விட்டு வெளியே கொண்டு வருகிறார்கள். எத்தனை குமாரத்திகள் திருமணம் முடித்து இன்றைக்கு குடும்பத்தில் வாழ்கிறார்கள் யோசித்து பாருங்கள். They have themselves removed from their families. தங்கள் எந்த இடத்திலே கட்டி கொடுக்கப்பட்டார்களோ, திருமணமானார்களோ, அந்த இடத்திலிருந்தே பிரித்து கொண்டு அந்த அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். They have not known their calling. தங்களுடைய அழைப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, அரண்மனை மூளைக்கல் குமாரத்திகள். சதமாமேன்னு சொல்லுங்க. ஆனா குமாரர்களை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார். உன் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். குமாரத்திகளுக்கு வளர்ச்சிங்கிறது நீங்க இங்க சொல்லப்படல. சதமாமின்னு சொல்லுங்க. You have to see the positions. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கிற ஆசீர்வாதத்தை முதல்ல பெற்றோர் புரியணும். சதமாமி சொல்லுங்க. குமாரர்கள் என்று வரும்போது வளர்ச்சி, ஓங்கிய வளர்ச்சி இருக்கும். அதே காரியத்தை ஒரு பெண் பிள்ளை இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது. அவர்கள் வைக்கப்படுகிற இடம் அரண்மனை. அவர்கள் சித்திரம் தீர்க்கப்பட்டு வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் மூளைகளை வைக்கப்பட்டாலும் அவர்கள் மூளைக்கு தலைக்கல் தான். அவர்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கிறது. அவர்கள் திருமணமாகி போகிற இடத்துல ஒரு பொசிஷன் இருக்கிறது. அவர்கள் தங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த அரண்மனைகளை வாழ வேண்டும். சதமாமின்னு சொல்லுங்க.
எந்த இடத்துல திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கே வாழ வேண்டும். அங்கே போன பிறகு என் தாய் விட அம்மா அப்பா அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறது நல்ல பழக்கம் இல்லை. சதமாமேன்னு சொல்லுங்க. உடனே அம்மா அப்பாவும் அழுது நீ இங்கே வந்துருமா, என்கிட்ட வந்துருமா, ரொம்ப பரதாமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட்டுருவாங்க. திஸ் இஸ் நாட் த வேர்ட் ஆஃப் காட். இது வேதாவாசத்துக்கு ஒப்பானது ஒரு காரியம் அல்ல. சதமாமேன்னு சொல்லுங்க. அதனால தான் திருமணம்னு வரும்பொழுது, திருமணமான பிறகு ஒருவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோட ஒன்றாக இசைந்திருப்பார்கள், ஒரே மாமிசமாக இருப்பார்கள். தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து அநேக டைவர்சஸுக்கு இன்னைக்கு காரணம் யார் தெரியுமா? பெற்றோர்கள், பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகள் குடும்பத்திலே இன்றைக்கு விவாகரத்துக்களுக்கு காரணம் 70% பெற்றோர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தவறான ஆலோசனைகள், தவறான காரியங்கள். விட்டு அவனை விட்டு நாம் பிறகு இன்னொரு கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கலாம், இவனை விட்டு நம்ம இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம். இன்னொரு கல்யாணத்தை பண்ணும்போது அது விபச்சாரங்கிறது நிறைய பேருக்கு தெரியவில்லை. வேதவசனத்தின்படி சதமாமேன்னு சொல்லுங்க, சதமாமேன்னு சொல்லுங்க. There are very many dangers written in the Bible. நமக்கு நிறைய ஆபத்துக்களை கண்டு விலகிக் கொள்வதற்கு வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, குமாரர்கள் என்று வரும்பொழுது அவர்கள் ஓங்கி வளர்கிற, அவர்கள் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகள். அவங்க வாழ்க்கை என்னைக்குமே வளர்ந்து கொண்டே போகிற ஒரு வாழ்க்கை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சாப கட்டுகள் உடைந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் குமார்கள் மீதும் குமாரத்திகள் மீதும் இறங்கட்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஹல்லேலூயா. மனைவியை குறித்து 128 சங்கீதத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? உன் மனைவி வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். திராட்சை செடி அல்ல, திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்றால் திராட்சை கொடியிலே தான் திராட்சை பழங்கள் வரும். திராட்சை செடியிலே அல்ல, திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவி தான் கனி கொடுக்கிறவர்கள் ஒரு குடும்பத்திற்கு. சதமாமேன்னு சொல்லுங்க. மனைவி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த குடும்பத்தில் கனியே இருக்காது. அந்த திராட்சை செடி வெறும் அந்த கொடிகள்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆனால் மனைவி வீட்டு ஓரங்களில், மனைவி இன்னொரு ஊர் ஓரங்களில் அல்ல, வீட்டு ஓரங்களில். சதமாமேன்னு சொல்லுங்க. கொடிங்கிறது வீட்டில இருந்து போனுங்க வெளியே. சதமாமே, கொடி படர்ந்து ரொம்ப தூரம்லாம் போகாது, அது வீட்டிலேயே அப்படி படர்ந்து உள்ளே கிடக்கும். கருமையான தேவஜனமே, அந்தந்த அழைப்புகளை நாம் அறிந்து கொண்டால் சாபங்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த விடுதலையின் கூட்டத்தில் இறங்கி வர பண்ணுகிறார். சதமாமேன்னு சொல்லுமா? The blessings of the Abraham, the blessings of the Abraham. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்ட போது அவனை மெசொப்பொத்தேமியாவிற்கு முன்னமே ஊர் என்ற அந்த தேசத்திலே, கல்தையின் தேசத்தில் இருக்கும்போது அவனுக்கு முதலாவது அழைப்பை கொடுத்தான். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா, உன் இனம் ஜனம் உன்னுடைய சொந்த நாடு எல்லாத்தையும் விட்டு விட்டு வா என்று சொன்னான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தார்கள். ஆபிரகாமின் தகப்பன் தேராகு, சாராள் எல்லாரும் அங்கே ஆரான் மட்டும் வந்தார்கள். ஆரானிலே அவர்கள் தங்கிவிட்டார்கள். பின்பு தேராகு மரித்த பிறகு இரண்டாவது ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறான். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றால் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே முதல் அழைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவானதை சொல்கிறார். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட முதல் அழைப்பு. இரண்டாவது அழைப்பு ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்க காண்பிக்க நான் விரும்புகிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13, 14, 15 வேகமாக வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. புறஜாதிகள் யார்? நாம் யூதர்கள் கிடையாது. அன்றைக்கு யூதர்களையும் அன்றைக்கு புறஜாதிகளையும், நம்மை கொண்ட புறஜாதிகளையும் இணைப்பதற்காகத்தான் கிறிஸ்து சிலுவைக்கு போனார். சதமாமேன்னு சொல்லுங்க. Reconciliation took place on the cross of Calvary. அங்கே மனம் பொருந்த பண்ணினார்.
அப்படி செய்யும் போது எதற்காக அதை செய்தார்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்குள்ளே வருவதற்கு, புறஜாதிகளாகிய நமக்கு வருவதற்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தான் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசித்து பார்க்கிறோம். 12வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். முதல் ஆசீர்வாதமாக ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம் பெரிய ஜாதியாக்கி. பெரிய ஜாதியாக்குறதுக்கு முன்னால 2 பேரும் தனிமையாக தான் இருந்தாங்க. ஆபிரகாம் சாராலும் தனிமையாகத்தான் இருந்தார்கள். இவர்களை பெரிய ஜாதியாக்குவதற்கு ஆபிரகாமுக்கு விசுவாசம் தேவைப்பட்டது. இவர்கள் பெரிய ஜாதியாக்கப்படுவதற்கு, ஆபிரகாமும் சாராலும் பெரிய ஜாதியாக்கப்படுவதற்கு விசுவாசத்தில் வளர வேண்டிய அவசியம் இருந்தது. ஆபிரகாமும் சாராலும் பெரிய ஜாதியாக்கப்படுவதற்கு, தேசங்கள் ஆக்கப்படுவதற்கு இவர்களுடைய விசுவாசம் பூரணமடைய அவசியமாய் இருந்தது. ஆகவே தான் 75வது வயதுல உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு ஆண்டவர் சொன்ன போது அது 100வது வயதுல நிறைவேற்றுகிறார். இடையில ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆபிரகாமினிடம் பூரணமான விசுவாசம் இல்லாதிருந்தது. வளர்ச்சியற்ற விசுவாசத்தை தான் அவன் வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருந்தான். என் விசுவாசம் இன்னும் வளரவில்லை என்றே அவன் காண்பித்தான். எகிப்து தேசத்தில் போய் நின்று கொண்டு என்னை நீ சகோதரன் சொல்லணும், நான் உன்னை சகோதரின்னு சொல்லுவேன்னு சொல்லி அங்க போய் குடும்பத்தின் உறவு முறைகளை மாற்றிக்கொண்டு நிற்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அவன் என்ன சொல்கிறார்கள்? எங்கள் விசுவாசம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. அங்கே போய் நின்று கொண்டு உறவு முறைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சாரால் ஒரு உறவின் முறையில் வரும்பொழுது சகோதரியா இருக்கலாம். when they got married, Sarah cannot be a sister. அவங்க திருமணமான பிறகு ஆபிரகாமுக்கு சாரா சகோதரி ஆக முடியாது. ஆமென் சொல்லுங்க. வாயில அந்த மாதிரி வர்றதே பெரிய பாவம். மனைவி சாரால் வாயில ஆபிரகாமுக்கு சகோதரன் வர முடியாது, கணவன். ஆனால் அவர்கள் அந்த எகிப்திலே போய் நின்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. ஆபிரகாம் தன் ஜீவனுக்கு பயந்து இந்த ஒரு பெரிய பொய்யான திட்டத்தை செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதை வெளிப்படுத்தினார்கள்? தங்களுடைய விசுவாசம் வளர்ச்சி அடையவில்லை என்பதை வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் விசுவாசத்தில் இன்னும் பூர்ணமடையவில்லை என்று வெளிப்படுத்தினார்கள். ஆகவே ஈசாக்கை கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இருந்தாலும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது அது விசுவாச அளவு ரொம்ப குறைவாகவே இருந்தது. கவனிங்கள், ஆண்டவர் போதுமான வளர்ச்சி அடைய பண்ண பிறகு நம் கைகளிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சதமாமின்னு சொல்லுங்க. God gives that one. ஒரு பெரிய பிளான் இருக்கும்போது, ஆண்டவருடைய பெரிய தெய்வீக திட்டம் இருக்கும் பொழுது, அந்த விசுவாசம் போதுமான அளவிற்கு வளர்ச்சி அடைந்த பின்னரே, விசுவாசம் போதுமான அளவிற்கு பூரணமான பின்னரே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஆண்டவர் உனக்கு 25 வருஷம் கழிச்சு தான் நான் ஒரு குழந்தை தருவேன் ஆண்டவர் சொல்லல. ஆகாரை நீர் எடுத்துக்கொள்ளும், மறுமனையாட்டியாக எடுத்துக்கொள்ளும் என்று சாராள் சொன்ன போது கூட ஆபிரகாம் அங்கேயும் தலைமைத்துவத்தை அங்கே சரியான விதத்தில் செயல்படுத்தவில்லை. யாரை போல? ஆதாமை போல அங்கேயும் ஆபிரகாம் சாராள் சொன்ன பொழுது அந்த காரியத்தை அவனால் எதிர்த்து பேசல. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, உன் மூலமா தான் குழந்தை பிறக்கும்னு. வெயிட் பண்ணுவோன்னு சொல்ல முடியல. ஏன்னா இது எதை வெளிப்படுத்துகிறது? ஆபிரகாமும் சாராளும் அங்கே இந்த காரியத்தை டிசைட் பண்ணி, ஓகே ஆகாரை நீர் எடுத்துக்கொள்ளலாம், மறுமனையாக இருந்து அவர் மூலமாவது ஒரு பிள்ளை பிறக்கட்டும் என்று சொல்லும் போது அவருடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்திட்டு, விசுவாசம் வளர்ச்சி அடையவில்லை, விசுவாசம் பூர்ணமில்லை என்பதை அது வெளிக்காண்பித்தது. அங்கே அவர்கள் இஸ்மவேலை பெற்றெடுத்த போது எங்கள் விசுவாசம் பூர்ணம் அடைகிறது ரொம்ப கஷ்டம் என்றே சொன்னார்கள். எங்கள் விசுவாசம் வளர்ச்சியே அடையாது என்று சொன்னார்கள். இது ஆண்டவருக்கு ரொம்ப இருதயத்தில் வேதனை உண்டு பண்ணினது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆபிரகாமும் சாராலும் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆனாலும் என் தேவன் நீடிய பொறுமையுள்ளவர், ஆபிரகாமையும் சாராலையும் கைவிடவில்லை. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துமா. இன்னைக்கு அதனால தான் நம்மளை கைவிடலை. நம்ம
சித்தத்துக்கு விரோதமாக எவ்வளவு போராடினாலும் நம்ம விசுவாசத்தை பூர்ணமடைய பண்ண, வளர்ச்சி அடைய பண்ணி பூர்ணமடைய பண்ண ஆவியானவர் எவ்வளவு கிரியைகளை எடுக்கிறார். நன்றி செலுத்தி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? இட்ஸ் a grace, கிருபை, அது கிருபை. சதமாமேன்னு சொல்லுங்க. இட்ஸ் the grace of God. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் 13 வருடங்கள் அவனோடு ஆபிரகாமோடு பேசவில்லை. இஸ்மவேலை பெற்றெடுத்த பிறகு 13 வருடங்கள் கழித்து அவனிடத்தில் வந்து சொல்கிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி, எனக்கு கருமையான தேவஜனமே, இருவருடைய பெயர்களை மாற்றி வாயில விசுவாசத்தை வர பண்ணி, சிந்தனைகளில விசுவாசத்தை வர பண்ணி, பார்வையில விசுவாசத்தை வர பண்ணி, செய்கை நடக்கையில விசுவாசத்தை வர பண்ணி, பல காரியங்களை செய்து 100வது வயதுல அங்கே ஈசாக்கை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஈசாக்க நல்ல ஒரு குமாரனை வளர்க்க முடிந்தது. சதமாமேன்னு சொல்லுவோமா? அவனை திருமணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஈசாக்க ஆபிரகாம் எப்படி வளர்த்திருப்பான். அதனால விசுவாசம் வளர்றதுக்கு முன்னால ஒரு ஆசீர்வாதம் கையில வந்துச்சுன்னா நாம அதை நாசமாக்கிறோம். விசுவாசம் பூர்ணமடைகிறதுக்கு முன்னால அவசரப்பட்டு ஆண்டவர் நம்ம கையில எதையாவது ஒண்ணு கொடுத்துட்டாருன்னா நாம அவசரப்படுறதுக்கு ஏற்றார் போல் அவர் ஒத்து கொடுத்து விட்டால் அந்த ஆசீர்வாதங்களை சிதைத்து விடுவோம். கருமையான தேவஜனமே, அன்றைக்கு 25 வருஷத்துல அந்த விசுவாசம் பூர்ணப்பட்டு ஈசாக்கு கொடுக்கப்பட்ட போது, சதமாமேன்னு சொல்லுங்க, அந்த குமாரன் அருமையா வளர்க்கிறான் பாருங்க. அது மோரியா மலையில தான் தெரியுது. பலியிடுவதற்கு ஈசாக்கை மோரியா மலையில கொண்டு சென்ற போது, எனக்கு கருமையான தேவஜனமே, கட்டை நெருப்பு இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டபோது கர்த்தர் பார்த்துக் கொள்வாருன்னு அங்கேயும் விசுவாச பாடத்தை தானே அங்க கற்றுக் கொடுத்தான். சதமாமேன்னு சொல்லுங்க. விசுவாசத்துல வளர்த்தான், விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுத்தான். அங்க போய் அவனை கட்டும் பொழுதும் அப்பாட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாம் என்ற என்னுடைய அப்பா விட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன பலியிடணுமா என்று சொல்லி அமைதியா அந்த வாலிபன் 25 முதல் 30 வயது மதிக்கத்தக்க அந்த ஈசாக்கு வாலிபன் தன்னை அர்ப்பணித்தானே. என்ன ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை வளர்க்க முடிந்தது, ஒரு குமாரனை வளர்க்க முடிந்தது. எனக்கு கருமையான தேவஜனமே, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம். சதமோர் அல்லே சொல்லுங்க, சதமோர் அல்லே சொல்லுங்க. பிள்ளைகளை, எனக்கு அருமையான தேவஜனமே, ஈசாக்கை போல வளர்க்கிற ஒரு கிருபை ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சதமாமேன்னு சொல்லுங்க. ஒரு பிசுறு இல்லாம ஈசாக்கு அங்க ஓடிட்டான், அந்த பிள்ளையை கூட்டிட்டு ஓடிட்டான், அங்க லவ் பண்ணி ஓடிட்டான், அங்க அவனுக்கு ஒரு தொடர்பு இருக்கு, எங்க பிரச்சனை இருக்குதா? இல்லை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு வாழ்வது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது, அர்ப்பணிப்பது. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு இறங்கி வரணும். சாப கட்டுகளை கர்த்தர் முறித்து இன்றைக்கு கர்த்தர் இறங்கி வர பண்ணி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சதமாமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, பெரிய ஜாதியாக்கி என்று சொல்லும்போது அவன் கையில ஒரு குமாரனையும் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு முன்னாலே உன்னை பெரிய ஜாதியாக்கின்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனால் இதை குறித்து ரோமர் 4வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அங்கே ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வேதம் சொல்கிறது. அது என்ன நம்பிக்கை? விசுவாசம். ஒரு குமாரனை பெறுவேன் என்று விசுவாசித்தான். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவேன் என்பதை நம்பினான். ஆபிரகாம் had the hope and faith. விசுவாசத்தினாலே ஒரு குமாரனை பெற்றான். நம்பிக்கையினாலே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானான். சதமாமேன்னு சொல்லுமா? தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு பிள்ளை கூட பிறக்காம இருக்கும்போதே கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். டிசைனேஷனை கொடுத்துட்டாரு. அதன் பின்பு அந்த ஒரு நிலையை கொடுத்து நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற அந்த நிலையை குறித்து சொல்லிவிட்டு அதுக்கு அவனை உருவாக்குகிறார். சதமாமேன்னு சொல்லுங்க. கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொல்லி அவனுடைய பயந்தாங்கோலி தன்மையும் தாண்டி ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்லி அவனுக்கு ஒரு நிலையை கொடுத்து விட்டு அந்த கிதியோனை அதற்கு நேராக ஒரு பராக்கிரமத்திற்கு நேராக பராக்கிரமசாலியாகவே அவனை உருவாக்கினார். This is the method of God. This is the method of the Holy Spirit. How the Holy Spirit molds us to
டுடே. இன்னைக்கு இப்படித்தான் நம்மளை உருவாக்குகிறான். ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல விஷன் கொடுக்கிறாரு, தரிசனத்தை கொடுக்கிறாரு, சொப்பனத்தை கொடுக்கிறாரு, வார்த்தையை கொடுக்கிறாரு. உன் குடும்பத்தை இப்படி மாற்ற போகிறேன், உன் பிள்ளை இப்படித்தான் இருப்பான், அது பின்பு என்று சொல்லி அதை கொடுத்து விட்டு அதுக்கு நேரா நம்மளை உருவாக்குகிறார். ஆண்டவரோடு இணைந்து செயல்படுங்கள், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுங்கள். Co-work with God, co-work with your Holy Spirit. பிஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஎம் சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்கன், தலைமை போதகர் பிஎம் சபை, இயக்குனர் பிஎம் மிஷனரி ஸ்தாபனம்.